எல்லாருக்குமே அவங்களோட எக்ஸாம்ஸ்ல அதிகமா மார்க்ஸ் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும். அதை அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு மெத்தட் தான் நோட்ஸ் டேக்கிங். ஒரு சப்ஜெக்ட்ல எப்படி எஃபெக்டிவா நோட்ஸ் எடுக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். ஹிஸ்டரி, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹிஸ்டரி. ரூல்ட் ஆர் அன்ரூல்ட் நோட் எடுத்துக்கோங்க. நான் போட்டிருக்க மாதிரி ரோஸ் அண்ட் காலம் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட நோட்ஸை ஷார்ட்டா எழுதுங்க. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ், ஃபிகர்ஸ், டைம் லைன், காஸ் அண்ட் எஃபெக்ட் அண்ட் சம்மரி இதெல்லாமே தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டைட்டில்ஸ். ஹிஸ்டரிக்கு இப்படி நோட்ஸ் எடுக்கலாம். அடுத்தது சயின்ஸ். இதுக்கும் என்ன ஃபாலோ பண்ணி இதே ஃபார்மேட்ல டிரா பண்ணிக்கோங்க. சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாத்துக்குமே இதை ட்ரை பண்ணலாம். டைட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன், பிரின்சிபல், டயக்ராம், ஃபார்முலா, மெயின் நோட்ஸ் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ். பயாலஜிக்கு கண்டென்ட் பொறுத்து டைட்டில்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கடைசியா மேக்ஸ். ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினுக்கு இப்படி நோட்ஸ் எழுதலாம். கிவன், டு ஃபைண்ட், ஃபார்முலா ரெக்வயர்ட், டயக்ராம், கால்குலேஷன் அண்ட் ரிசல்ட். இப்படி போட்டா பார்க்க நீட்டா இருக்கும், எக்ஸாம்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுனால எக்ஸாம்ல பிரசன்டேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே டைம் ரிவிஷன் பண்றதுக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.